Hi guys, இன்னைக்கு டே 11 கண்டென்ட் ஃபார் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இன்னைக்கு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்னா என்ன? கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்னா மார்க்கெட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. நம்ம க்ரௌட் ஃபியர் பண்ணுற நேரத்தில் பை பண்ணுவோம், இதே கிரீட் ஃபாலோ பண்ணுற நேரத்தில் செல் பண்ணுவோம். இதோட கீ ஐடியா, மார்க்கெட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணால் மார்க்கெட் ப்ரெடிக்டபிளாக ஆகிடும். ஸோ கான்ட்ரேரியன்ஸ் இதை அப்போஸ் பண்ணி லாங் டேர்மில் வின் பண்ணுவாங்க. கான்ட்ரேர் இன்வெஸ்டிங்கோட பிரின்சிபல்ஸ் பற்றி பார்ப்போம். இதை மொத்தம் 4 பாயிண்ட்ஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபேர் அண்ட் கிரீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. செகண்ட், அண்டர்வேல்யூட் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. தேர்ட் ஒன், பேஷன்ஸும் டிசிப்ளினும் மெயின்டைன் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஃபியர் அண்ட் கிரீட், மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் எமோஷன்ஸ் தாங்க இருக்குது. ஒன்று ஃபியர், இன்னொன்று கிரீட். எக்ஸாம்பிளுக்கு 2008 கிராஷில் எல்லாரும் ஃபியராக செல் பண்ணாங்க. ஆனால் வாரன் பஃபட் மாதிரி கான்ட்ரேரியன்ஸ் பை பண்ணி லாங் டைமில் வின் பண்ணுறாங்க. செகண்ட் பாயிண்ட், அண்டர்வேல்யூட் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. மார்க்கெட் ஃபியராக இருக்கிற நேரத்தில் நிறைய ஸ்டாக்ஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ விட கம்மி ப்ரைஸில் இருக்கும். அதை யூஸ் பண்ணணும். பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். கான்ட்ரேரியன் ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணணும். நியூஸு, ட்ரெண்ட்ஸு அண்ட் க்ரௌட் பிஹேவியர் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். .com பபிள் 1999 2000 வரையும். டெக் ஸ்டாக்ஸு ஓவர் வேல்யூடாக இருந்த நேரத்தில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர் சோல்ட் த பொசிஷன். அவங்க சோல்ட் பண்ணி அவாய்டட் த ஹெவி லாஸஸ். COVID-19 மார்க்கெட் கிராஷ் 2020. மார்க்கெட் கிராஷில் டிஃபென்சிவ் செக்டார்ஸ், அதாவது லைக் ஃபார்மா, எஃப்எம்சிஜிலாம் பை பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்மில் ஃபியரை இக்னோர் பண்ணி லாங் டேர்மில் ப்ராஃபிட்ஸாக ஏர்ன் பண்ணுவாங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் பற்றி பார்ப்போம். இது மொத்தம் 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. பையிங் அட் லோ ப்ரைஸஸ், ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஓவர் த டைம். தேர்ட் ஒன், அவாய்டிங் மார்க்கெட் ஹைப். ஒன்று ஒன்றா பார்ப்போம். பையிங் அட் லோ ப்ரைஸஸ், க்ரௌடு ஃபேராக இருக்கும் நேரத்தில் நீங்கள் அண்டர்வேல்யூட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், ஹையர் ரிட்டர்ன் ஓவர் த டைம். பேஷன்ஸாக இருந்தால் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆகும். தேர்ட் பாயிண்ட், அவாய்டிங் மார்க்கெட் ஹைப். ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அண்டர்வேல்யூட் ஸ்டாக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்க்ஸ் ஆஃப் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங், இது மொத்தம் 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று டைமிங் எரர், ரெண்டாவது ஹோல்டிங் ராங் ஸ்டாக்ஸு, மூணாவது எமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஃபஸ்ட்டு ஒன், டைமிங் எரர். மார்க்கெட்டுக்கு எதிராக போன ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்ட் டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக போய் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். அது மிஸ் பண்ணால் லாஸ் வரலாம். ஹோல்டிங் ராங் ஸ்டாக்ஸ், அனலிசிஸ் இல்லாமல் க்ரௌடுக்கு எதிராக போய் நீங்கள் ராங் ஸ்டாக்ஸை பிக் பண்ணிவிட்டு லாஸ் வரலாம். தேர்ட் ஒன், எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ். க்ரௌடுக்கு ஆப்போசிட்டாக போகிறதுனால உங்களுக்கு மென்டல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட், ரியல் லைஃப் டிப்ஸ் ஃபார் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர்ஸ். இது மொத்தம் 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று, டைவர்சிஃபிகேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், இண்டிபெண்ட் ரிசர்ச் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டைவர்சிஃபிகேஷன் மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்கள். இன்ட்ரென்சிக் வேல்யூ விட அண்டர் வேல்யூடாக இருக்கிற ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்டாக் தான் பிக் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், இண்டிபெண்ட் ரிசர்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் நாய்ஸை இக்னோர் பண்ணி உங்கள் ஓன் அனலைசிஸ் அண்ட் டேட்டா தான் யூஸ் பண்ணணும். இதை ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸ்டாக் ஏவோட மார்க்கெட் ப்ரைஸ் 300 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 500 இருக்குது. மார்க்கெட்டில் ஃபியர் இருந்தால் அது 250 rupees கூட வரலாம். அதுதான் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டருக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இன்றைக்கி செஷனில் என்ன கீ டேக்அவேஸ்ன்றதை பற்றி பார்ப்போம்.
கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங், க்ரௌடுக்கு ஆப்போசிட்டாக போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு போல்டான ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் பாயிண்ட், எமோஷனுக்கு பதில் அனலைசிஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. தேர்ட் பாயிண்ட், அண்டர்வேல்டு ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பேஷன்ஸாக ஹோல்டு பண்ணுங்கள். அதுதான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங். கம்மிங் டு த கன்க்ளூஷன், இன்னைக்கு செஷனில் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் பற்றி பார்த்தோம். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, ஆனால் ப்ராக்டிஸும் டிசிப்ளினும் வேணும். நெக்ஸ்ட் எபிசோடில் பாண்ட்ஸ் வெர்சஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ரேஷியோ எப்படி செட் பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.